அதாவது நம்ம சீமான் அண்ணன் வந்து திரும்பவும் நம்ம தாவேகா தம்பிகளை வந்து டைரக்டா அட்டாக் பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அணிலே அணிலே ஓரம் போ, அப்புறமேட்டு உங்களோட கொள்கை என்னன்னு சொல்லுங்கன்னா டிவிக்குன்னு கத்துறாங்களாம். உங்களோட கோட்பாடு என்னன்னா தளபதி தளபதி தளபதின்றாங்களாம். எதுக்காக நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்கன்னா தளபதி தளபதி தளபதின்னு கத்திட்டே இருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு பயங்கரமான விமர்சனத்தை நேற்று வந்து பண்ணியிருப்பாரு. விமர்சனம் அப்படிங்கிறத விட கலாச்சிட்டாரு. ஒரு மேடையிலே வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தாவேகா தொண்டர்களையும் கடுப்பேற்றுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு. பதிலுக்கு தாவேகா தரப்புலேருந்து பயங்கர கிளாஷாக இருக்குங்க. சோஷியல் மீடியாவை திறந்தீங்கனாலே நாத்தாக்கா அப்புறம் இன்னொரு பக்கம் தாவேகா, ஸோ ரெண்டு பேரும் மாறி மாறி தாக்கிக்கிறாங்க. இதில் தாவேகா சைட்லேருந்து முக்கியமாக வைக்கிறது என்னன்னா, தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க, நீங்கள் வந்து ஏன் களத்தில் நிற்கல அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. இந்த பக்கம் விஜய் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் களத்துக்கு வந்தால் களம் கொதிச்சிரும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் டிராஃபிக் ஜாம் ஆகும், ஒரு சட்ட சிக்கல் வந்து உருவாகும் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்களை அவங்க வைக்கிறாங்க. அதாவது எண்ட் ஆஃப் த டே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தான் இதை தெரிஞ்சுக்கணும். விஜய் அவர்கள் களத்துக்கு ஏன் வரமாட்டாரு அப்படின்ற கேள்வியை நாத்தாக்கா வைக்கிறாங்க. இந்த தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் களத்துக்கு வந்தால் மிகப்பெரிய பிரச்சனையாயிடும், இங்கே வந்து சட்ட சிக்கல் உருவாகிடும், கூட்டம் வந்து லட்சக்கணக்கில் கூட்டிடுவாங்க அப்படின்ற ஒரு கருத்தை விஜய் சைட்லேருந்து வைக்கிறாங்க. அதாவது எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் களத்துக்கு வந்து தான் ஆகணும், மக்களை சந்திச்சு தான் ஆகணும், ஓட்டு கேட்க வந்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. மக்களை வந்து சந்திச்சாதான் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் வர்றதுக்கான வழிகளை பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு விமர்சனம் தான் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும். நீங்கள் கண்டினியூவாக வெளியே வந்து மக்களை சந்திச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி விமர்சனங்கள் வராது. ஸோ என்னோட தனிப்பட்ட கருத்து தான். உடனே வந்து கீழே போடுவானுங்க 200 rupees சூப்பிப்பானுங்க, போட்டுக்கோங்கடா, கவலை இல்லாத பற்றிலாம். ஸோ நாத்தாக்கா சைட்லேருந்து இந்த பிரச்சனை ஓடுது. விஜய் அவர்கள் வந்து இப்படி ஒரு கேள்வியை மாறி மாறி ரெண்டு பேரும் தாக்கிக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் வந்து சரி கட்டுறதே இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்காக குரல் கொடுப்பாங்கன்னு பார்த்தா மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. ஓகே, இது அப்படி தள்ளி வைப்போம். அடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா தாவேகாவோட மாநில மாநாடு, அதாவது 2வது மாநாடு மதுரையில் நடக்குதுங்க. மதுரையில் மாநாடு நடக்குதுனாலே அது ஒரு திருப்பு முனை மாநாடு தான். ஏன்னா கேப்டன் அவர்களுடைய மாநாடு மதுரையில் தான் நடந்தது. கேப்டனுக்கு கூட்டம் மாதிரி இது வரைக்கும் யாருக்காவது கூட்டியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, உண்மையை சொல்ல போனால் அந்த காலகட்டத்தில் உண்மையாகவே கேப்டனுக்கு கூடிய மாநாடை பார்த்து தமிழக அரசே வந்து மாதிரி பயந்து போனாங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளுமே ஒரு நிமிஷம் ஆடி போனாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டம் இன்னைக்கு கூடுமா அப்படின்றது தான் மிகப்பெரிய டிபேட்டாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க கேப்டனை விட விஜய் அவர்களுக்கு வரவேற்பு இருக்குது, எம்ஜிஆரை விட வரவேற்பு இருக்குது, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த 2ஆம் மாநில மாநாட்டை பார்த்தா அது தெரிஞ்சிடும் அது உண்மையா பொய்யான்றது. இந்த மாநாட்டுக்கு தாவேகா சார்பாக நிறைய விஷயங்கள் புதுசாக கொண்டு வராங்க. ஏன்னா போன மாநாட்டில் தண்ணீர் பிரச்சனை இருந்தது, மாநாடு சிறப்பாக நடந்தது, கூட்டம் வந்தது, ஸ்தம்பிச்சு போனாங்க எல்லாருமே. ஆனாலுமே அங்கே தண்ணீர் பிரச்சனை இருந்தது, குடிநீர் பிரச்சனை இருந்ததுன்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்ததுங்க. அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாநாட்டுக்கு 5 லட்சம் வாட்டர் பாட்டில், 1-2 இல்லைங்க, 5 லட்சம் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து இறக்கியிருக்காங்க. வரப்போகிற மக்களுக்காக அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த 4 பக்கமுமே உங்களுக்கு ஆர்ஓ வாட்டர். நீங்கள் இப்போ உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் எந்த சைடில் போனாலுமே உங்களுக்கு வந்து ஆர்ஓ வாட்டர் வந்து இருக்கும். அதை விட முக்கியமானது கழிப்பறை வசதி. ஸோ எந்த சைடில் போனாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணிக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று அது வந்து மழை வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குங்க. அதனால் வரப்போகிற மக்கள் வந்து சேரும் சகதியாக இல்லாத மாதிரி கீழே வந்து கிரீன் மேட் போட்டிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ட்ரோன்கள் மூலியமாக இப்போ திடீர்னு ஒரு ஹெல்த் இஷ்யூ ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா ட்ரோன்கள் மூலியமாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதலுதவி கிட்ட எல்லாத்தையுமே அனுப்புகிற மாதிரி ஒரு திட்டம் பண்ணியிருக்காங்க. ட்ரோன்லேயே வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க அங்கே ட்ரையல் பார்த்துட்டு இருக்காங்க. சுமார் இந்த மாநாடுக்கு ஒரு 6-10 லட்சம் மக்கள் வரைக்கும் கூடும் அப்படின்ற ஒரு கணக்கில் தான் இவங்க இதற்கான இடத்த வந்து தேர்வு செஞ்சு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. மாநாடு நல்லபடியா நடக்கணுங்க. இந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேச போறதா ஒரு சில சோர்ஸ் மூலியமா நமக்கு தெரியுது. முக்கியமா இந்த மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆளும் கட்சியான திமுக இப்ப ரீசெண்டா நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வந்து தட்டி கழிக்க பார்க்கறாங்க. அதை விஜய் அவர்கள் எடுத்து பேச போறாருன்ற மாதிரி ஒரு பேச்சு வருது. கவின் அவருடைய மரணம், அதாவது இந்த ஆணவ படுகொலை நடந்தது இல்லைங்களா, அதை பத்தி பேசுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த மேடையில விஜயை தவிர வேற யாரும் அதிகமாக பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க போல. ஏன்னா புசி ஆனந்த் அவர்களாக இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனா அவர்களாக இருக்கட்டும், அவங்க பேசுறது முழுக்க கட்சிக்கு ஒரு பின்னடைவு, ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறதுனால விஜயே இதில் தலையிட்டு
உங்கள் கையில் வந்து நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் இருக்கா, கரெக்டாக ப்ராப்பராக பார்க்குறீங்களா, அதை வச்சு நீங்கள் பேசணும். இல்லைனா தயவு செய்து பேசாதீர்கள் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் வந்து வார்ன் பண்ணியிருக்காரு போல. ஏன்னா தொடர்ந்து புஷி ஆனந்த் அவர்கள் பேசுறதுனால கட்சி தொண்டர்கள் பெரும்பான்மையான இடங்களில் வந்து கலாய்க்கப்பட்டு ஒரு மாதிரி ட்ரோல் செய்யப்படுறாங்க. ஸோ அது வந்து விஜய் காதுக்கு போயிருக்கு. அதனால் இனிமேல் பேசுகிறீங்கன்னா டேட்டாவோட கரெக்டான அரசியலை பேசுங்க அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணியிருக்காரு போல. இனிமேல் மேடையில் யாருன்னா தளபதி 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 அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க, இனிமேல் நம்ம வந்து அரசியலுக்கான ஒரு பயணமாக தான் இது இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் விஜய் சைட்லேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க.